அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் காவி முத்துராஜ், வீர இந்து பேரமைப்பின் மாநில தலைவர். திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூண், அது பார்த்தீங்கன்னா ஒரு அளவீட்டிற்கான கல்லாம். நிலத்தை அளந்து எல்லைக்கான கல். இதை யாரு சொன்னா நில அளவு கல்லுன்னு? நம்ம கனிமொழி மேடம். இந்த கனிமொழி மேடம் தான் பிரிட்டிஷ் காலத்தில் அம்மையார் சர்வேயராக வேலை பார்த்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி அளந்து இந்த கல்லை ஊண்டிட்டு வந்தது மாதிரி இன்னைக்கு இந்த அம்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கு. கனிமொழினாலே கதை விடுற குறிப்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது இன்னொருத்தர் திருக்கார்த்திகை என்பது இந்துக்களுடைய பண்டிகை லிஸ்ட்லயே இல்லையா. யார் இதை? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. நீங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு தரீங்களா? திருக்கார்த்திகைனா என்னன்னு தெரியுமா? வீடுகளில் விளக்கு வச்சு வழிபடக்கூடிய ஒரு சாதாரண சம்பிரதாய பண்டிகைன்னு நினைக்கிறீங்க. இல்லைன்னா மழைக்காலங்களில் சீதோசன நிலைக்கு ஏற்ப பரவக்கூடிய கிருமிகளை பெரு நெருப்பிட்டு கொளுத்தி அழிக்கக்கூடியதுக்காக நாங்கள் நெருப்பை ஏற்றுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த திருக்கார்த்திகை தீபம் எங்கள் இந்துக்களுடைய வாழ்வியல் முறையை சொல்லுது. ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கின்ற ஞான மரபினை சொல்லுகின்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய வழிபாடுகளில் ஒரு பிரதான வழிபாடாக அக்னி வழிபாடு ஒன்று இருக்கு. அது ஐம்பூதங்களில் அக்னியும் ஒன்று. அதனால மட்டும்தான் நம்ம திருக்கார்த்திகை தீபம் இடுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி இந்துக்கள் எல்லாம் தாம் வணங்கக்கூடிய எம்பெருமானை, சிவபெருமானை ஜோதியின் வடிவாக, பரம்பொருளை ஜோதியின் வடிவாக பார்க்கறது வணங்கக்கூடியது. ஜோதின்னு உடனே அது வெளிச்சம் மட்டுமல்ல, அந்த ஜோதி நெருப்புல பார்த்தீங்கன்னா வெப்பத்தையும் அந்த வெளிவிடும். இன்னைக்கு இந்த உலகத்தில் பூமியை சொல்றமே, இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்துல அது நெருப்பு கோலமாக இருந்ததுதான் என்று இன்றைய அறிவியல் வல்லுநர்கள்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன், நம்ம சூரிய பகவான் இன்னைக்கு முழு அக்னி கோலம், நெருப்பு கோலம் கொண்ட கோள் என்பது எல்லாருக்கும் தெரியும். மனிதனுடைய உடல் நெருப்பாலானது, பரம்பொருள் நெருப்பாலானவர், இந்த உலகம் நெருப்பால் இயங்குது. இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்து உடம்புகளையும் வெப்பம் இருக்கின்றது. அந்த வெப்பத்தை விட்டுவிட்டால் அந்த உயிர் பிழைக்காது, உடல் வேஸ்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அக்னி பகவானை நாம் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கு. வெப்பத்தால் தாய் தந்தரியினுடைய அக்னியால் பிறப்பெடுத்து கடைசியில் நம்ம இறப்பம் பார்த்தீங்களா, அப்பையும் அக்னியால் நம்மளை அக்னியில் போட்டு சாம்பல் ஆக்குறது வரைக்கும் நம்முடைய பரம்பொருள் அவரையும் ஜோதி ஆக்குறது தான் நம்முடைய வாழ்வின் தத்துவத்தை சொல்லக்கூடியதாக திருக்கார்த்திகை தீபம். தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்கள். கனிமொழி அம்மையார் உடனே சாட வந்துடுவாங்க. இந்த அம்மா இந்து மதத்தை எதையாவது குறை சொல்லணும் அப்படின்னு. திருப்பதி எலுமலையான் கோயிலில் உண்டியலுக்கு காவல் போட்டிருக்கீங்களே, உங்கள் எலுமலை எனக்கு சக்தி இல்லையான்னு கேட்குற இந்த அம்மா. இதே இது ஏப்பா அங்கெல்லாம் ஆணி அடித்து தொங்க விட்டுருக்கீங்களே, அவருக்கு சக்தி இல்லையான்னு இந்த அம்மாவுக்கு கேட்க தெரியுமா? கேட்காது. ஏன்னா இவங்கெல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்காக தாஜா பண்ணுற குடும்பம் பிரிவினைவாத குறுப்பு. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாரதிய ஜனதா பிரிவினைவாதத்தை தூண்டு தான். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கட்சி அப்பட்டமான ஒரு பிரிவினைவாத கட்சி என்பது இன்று தேசம் முழுமைக்கும் தெரிந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தூணு தீபத்தூண் 10 to 12 அடி உயரத்தில், அதன் உச்சியில் பார்த்தீங்கன்னா 3 அடி 3 லிட்டர் 4 லிட்டரு எண்ணெயை ஊற்றி விளக்கேற்று போடுற அளவுக்கு அது இருக்குது. எங்கேயாவது நில அளவுக்கல்ல இருக்குமா? கனிமொழியை மேலே கண்ணை திறந்து பாருமா.